4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் சீக்கிரமா அந்த புபர்ட்டி ஆகுது. அது பயமாவும் இருக்கு சில நேரங்கள். முந்தின எல்லாரும் நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வெளியே விளையாட போவோம், வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம். இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க, நோபடி இஸ் கோயிங் அவுட் டு ப்ளே. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கே கிடையாது. லைக் நத்திங். லைக் நீங்க ஸ்கூல் போறீங்களா, காலேஜ் போறீங்க, வரீங்க, வீட்டுக்கு வந்து ஃபார் சம் வீடியோ கேம்ஸ் அப்படி தான் போகுது. அண்ட் ஃபுட், ஸ்பெஷலி த ஃபுட் வி ஈட் ஆல் ஜங்க் ஃபுட். ஸோ அதுவும் ஸ்கூல் பசங்க எல்லாருமே லைக் ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்கூல் சைடில் பார்ப்பேன் நான், ஆப்போசிட்ல மெக்டானல்ட்ஸ் இருக்கு, ஒரு பீட்சா இருக்கு, எல்லா ஸ்கூல் முடிஞ்சு எல்லா பசங்களும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் தே ஆல்சோ ஈட். ஸோ அதனால கூட லைக் சொல்ற மாதிரி லைக் ஏர்லி லைக் பியூபர்ட்டிஸ், ஆல் தீஸ் irregular periods இதெல்லாம் வர ரீசன் இட்ஸ் ஆல் மெயின்லி த லைஃப் ஸ்டைல் தான். ஐ வுட் ஜஸ்ட் புட் இன்டு ஸ்கூல்ல சேர்க்கிறோமா, விளையாடுறங்களா, ஒரு எல்லாரும் நாங்களே ஸ்கூல் விட்டு வந்தா மேம் விளையாடிட்டு கிரவுண்ட்ல எல்லாம் விளையாடிட்டு தானே பேக் எடுத்துட்டு வருவோம். இப்பெல்லாம் அப்படியே உள்ள அப்படியே பஸ்ல தள்ளணும், இல்லனா நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். நான் கம்யூனிட்டிக்கு போனதா விளையாடுறதே இருக்கு. ரோட்ல எங்க கிரிக்கெட் பாக்குறோம், மேம் சொன்ன மாதிரி எங்க கிரவுண்ட்ல எங்க யார் விளையாட விடுறோம். பயமா இருக்கு குழந்தைங்களை வெளியில விட. சைக்கிளிங் கூட போறது, சைக்கிள் பண்ணி தான் ஸ்கூலுக்குலாம் நாங்க போனோம். இப்ப சைக்கிள் பண்ண முடியல, நடந்து போக முடியல. சோ ஆல் தீஸ் ஏன் பியூபர்ட்டி ஏர்லியா வருதுன்றது இதுதான் முக்கியமான காரணம். எல்கேஜி யூகேஜில போய் ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூலா படிக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்களா, ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் இருக்கா, விளையாட விடுவீங்களா, என் குழந்தைய விளையாட விடுவீங்களா? ஐ திங்க் தட் ஹாஸ் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. 16 வயசு பொண்ணு வரா irregular periods கொஞ்சம் ஒரு 50-55 கிலோ இருந்தா, இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷமா வந்து 10 கிலோ 12 கிலோ வெயிட் போட்டானா, 12th முடிச்சிருக்கா, இப்போ காலேஜ் போறானா, அவளே அறியாம அழகு வருது ஸ்கேன் பண்ணும்போது. அவளுக்கு அவ்வளவு பிரஷர், அவளால வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசலாம் அந்த பொண்ணு. அவ அம்மா என்கிட்ட சொல்றா, இல்ல டாக்டர் நான் வேண்டாம் தான் சொல்றேன், அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறா. எப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வார்த்தை குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல வந்தது? அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது such a big term. அந்த குழந்தைங்களுக்கு எப்படி தெரியுது அது ஸ்ட்ரெஸ்ன்னு? ஸோ I think it மேம் சொன்ன மாதிரி எபிஜெனடிக்ஸ்னா it starts from the woman வச்சுக்கணும். பிரெக்னன்ட் மதரோட ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருந்தது இப்போலேருந்தே தெரியுது. நம்ம ஆரம்பிக்கும் போதே நம்ம ஹெல்த்தியா இருந்தால் தான் அதுக்கு உள்ளேருந்தே நம்மளுக்கு இப்போ வந்து குழந்தைய ஹெல்த்தியா எடுத்துட்டு வர முடியும்ன்றது இப்போ தான் வருது. நம்ம நிறைய வீடியோ சொல்லும் போது பேஷண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அட் சேம் டைம் எதை பத்தி யார் பேசினா அது எது கரெக்ட்ன்றது அந்த புரிதலும் வேணும் பேஷண்ட்ஸ்க்கு. இப்போ யார் பேசுறாங்க, தெரிஞ்சவங்க பேசுறாங்களா, அந்த டாப்பிக்கை பத்தி தெரிஞ்சவங்க பேசுறாங்களா, இல்ல அவங்களோட ஓன் ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுட்டு பேசுறாங்களான்றது ஒன்று இருக்கு. ஐ திங்க் அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் வியூயர்ஸ் யார் பாக்குறாங்க, வியூ பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். கட் டிஸ்பயோசிஸில் ஒரு முக்கியமான மாற்றம் நம்மளோட இன்டெஸ்டைன்ஸில் நம்ம உட்கொள்கிற உணவுகளில் ஏற்படுற மாற்றங்களால் தெர் இஸ் அ கட் இன்ஃப்ளமேஷன். அதனால் இந்த அப்சார்ப்ஷன் மெக்கானிசம், அந்த மெட்டபாலிசமே மாறுபடுது. அந்த மாற்றங்கள்னால இது ஒரு அதிகமான ரீசன்ஸில் இந்த ப்ராப்ளம் வருது. மூணாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இந்த எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளோட என்விரான்மெண்ட்டில். குறிப்பாக நம்மளோட இப்போ சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து ஏற்படுற கெமிக்கல்ஸ், அதில் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதில் நம்ம எக்ஸ்போஸ் நம்ம குடிக்கிறது, சுவாசிக்கிறது, வாழ்றது எல்லாமே இட்ஸ் ஆல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் விச் காசஸ் அன் எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன்.